எந்த உணவை சாப்பிட்டாலும் கூட அது எப்படி வந்தது என்பதை உணவு தட்டு இருக்கும் போது நீங்க சிந்திங்க. முன்னால் இருக்கும் போது அனைத்து விவசாயங்களையும் அனைத்து நெல்கதிரிகளையும் உபயோகூலமாக ஆக்கியிருப்போம். அவர்கள் தான் உருவாக்குறேன்னு சொன்னால் எத்தனையோ பேரழிவை கொடுக்கிறோம். காற்றின் மூலமாக, மழையின் மூலமாக, இயற்கை என்று சொல்கிறார்கள், அதன் மூலமாக. ஒரு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை குறை சொல்லியதே இல்லை. இப்படி வாழ முடியுமா நம்மளால? ஏன்னா பால் இருக்கிற சகோதரர்களே, தாகத்துக்கு தாகமா அமையும், உணவுக்கு உணவா அமையும். அதனால்தான் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுப்போதெல்லாம் அல்லாஹும்ம பாரிக் லனா மின்ஹு வஸித்னா ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுக்கு ஆளாயிட்டேன். என்ன கேட்டாங்க ரசூலுல்லாஹ்? யார் எனக்கு உணவளித்தாரோ அவருக்கு அல்லாஹ்வே உணவளிப்பாயாக, யார் நீர் போட்டினாரோ அல்லாஹ்வே அவருக்கு நீர் போட்டுவாயாக. என்றா ஒரு நாள் ஒரு வக்தில இந்த மாதிரி துஆவை நாம் ஓதினோம் என்று உங்க நெஞ்சை தொட்டு நீங்களே கேளுங்க. உணவு தந்ததுக்கு கடைசியில படுக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் சிங்க அமூத்து வாகியா அப்படி சொல்லி தானே படுப்போம் குறைஞ்சபட்சம். ஆனா ரசூலுல்லாஹ் படுக்கும்போது என்ன துஆ ஓதுவாங்க தெரியுமா? என்னோடு வாழ்ந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை வயிறு நிரம்ப சாப்பிட்டதே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அத்தஅம்முலு ஃபீ நிஅமத்தி த்ஆம் என்று ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. உணவு பெரும் அருள்கொடை என்ற கருத்துப்பட அந்த உணவை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று இந்த தலைப்பினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, வல்ல ரஹ்மான் உணவை பற்றி பல்வேறு இடங்களிலே அவனுடைய நிஅமத்தை, அவனுடைய அருள்கொடையை நினைத்து பார்க்கவும் அதை சிந்திக்கவும் தூண்டுகின்றான். குர்ஆனிலே நமக்கு தெரியும், சூறாக்களிலே பேர் வைக்கப்பட்டது மாயிதா, உணவு தட்டு என்பது அர்த்தம். சூரத்துன் நஹ்ல் தேனி என்ற அர்த்தம். இப்படியாக உணவை பற்றி பல்வேறு இடங்களிலே ரப்புல் ஆலமீன் படைத்தவன் பெரிய நிஅமத் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த நிஅமத் சென்ற வாரம் எப்படி அத்தாட்சி இறைவனால் மட்டுமே செய்ய முடியும், மனிதரால் செய்ய முடியாது என்ற தலைப்பை போல இந்த வாரமும் நிஅமத் என்பது அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் கொடுக்கவும் முடியாது, படைக்கவும் முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் அந்த விவசாயத்தை அழித்து விடுவான் என்பதை அல்லாஹ் சீர்தூக்கி பார்ப்பது குர்ஆன்ல பேசும்போது இப்படி சொல்கிறான். ஃபல் யன்துருல் இன்சான், உணவு தட்டு வைக்கப்பட்டதா, மதிய நேரத்தில் ஜும்மா முடிஞ்சு வகையான உணவு சாப்பிடுவோம் தகுதிக்கேற்ப, அந்த உணவு வைக்கப்பட்டிருக்கிறதா, அந்த நேரத்தில் அவன் சிந்திக்கட்டும். ஃபல் யன்துர், அவன் சிந்திக்கட்டும், அவன் கவனிக்கட்டும் என்றெல்லாம் அர்த்தம் செய்யலாம். ஃபல் யன்துருல் இன்சான், மனிதன் சிந்தித்து பார்க்கட்டும். இலா துஆமிஹி, அவனுடைய உணவை சிந்தித்து பார்க்கட்டும். இது எப்படி எங்கிருந்து வந்தது, உமன்ஜா பிஹி, யாரு கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கட்டும் என்பதை திருமறை திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. என்னைக்காவது நாம் பசி இருந்தாலும் சரிதான், பசி இல்லாட்டாலும் சரிதான், அந்த உணவு எப்படி வந்தது, இது எவ்வளோ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது, எவ்வளோ படித்தரங்களை அடைஞ்சிருக்கு, எவ்வளோ மராஹில், எவ்வளோ மருத்தபாக்களை வந்திருக்கிறது,
வித்துட்டு அதை பயிரிட்டு அது கதிராகி அது நெல்லாகி அதை சரி பண்ணி அது அரிசியாகி அதற்கு பிறகு இங்கே சமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இவ்வளோ செயல்கள் நடந்திருக்கிறது. இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவன் யார்? அது உணவு அரிசியா இருந்தாஞ்சதான், ஷரீர் கோதுமையா இருந்தாஞ்சதான், பாக்கியத்தன் சாப்பாட்டுக்கு பின்னால பல்வேறு மக்கள் சிலவங்க உணவே கனிகளாக சாப்பிட்றோம், பழங்களாக சாப்பிட்றோம். இது எப்படி வந்தது என்றெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தோட்டத்தை உருவாக்கியவர்கள், அடர்ந்த தோட்டத்தை உருவாக்கியவர்கள் யார் என்பதை மேலோட்டமாக பார்க்கும்போது மனிதனமாக தெரியும் என்றெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிந்திக்க சொல்கிறான். அஜிப்து ஹமினல்லதி அஹ்ரஜஹா. இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய மாமேதேவிகள் ஆச்சரியமா இருக்கிறது. எப்படி அல்லாஹ் உற்பத்தி ஆக்கினான் இந்த பூபாகத்திலிருந்து. அல் ஜமீலு தொய்யிபா, பார்ப்பதற்கே உணவுகள் பழங்களா இருந்தாலும் சரிதான், உணவுகளா இருந்தாலும் தான் பார்ப்பதற்கே நறுமணமாகவும் அழகாகவும் இருக்கிறது. சில உணவுகள் ராஹியத்து, கனிகள் மணக்கிறது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாஞ்சதான், வெளியே வச்சாஞ்சதான், ஏதோ ஒரு பழம் இருக்கிறது என்ற வாடை கொடுக்கிறது. இவைகள்லாம் செய்தது யார்? இந்த உணவுகள்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் பார்ப்பதற்கு அலங்காரமாக நாம் வைத்திருக்கிறோம் பார்வையாளருக்கு என்று அல்லாஹ் உணவுடைய நியமத்துடைய அருமையை பற்றி பேசி காட்டுகிறான். அஹ்ரஜஹுலனா, நமக்காக வேண்டிய பூமியிலிருந்து அந்த உணவை வெளிப்படுத்தியிருக்கிறான். வான்பதஹுலனா, நமக்காக வேண்டிய அதை முளைக்க செய்திருக்கிறான். அதுக்கு பிறகு சவ்வகோஃபி ஜௌபி, நம்முடைய வயிறுகளில் நிரம்ப உணவாக அதை ஆக்கி காட்டுகிறான். சகோதரர்களே, உணவின்றி யாருமே வாழ முடியாது. உணவில்லாமல் சில நாட்கள் வாழ்ந்தன்னு சொன்னால் நமக்கு தெரியும், மரணித்து போயிடுவார்கள், செத்து போயிடுவார்கள். உணவு வரூரி, இக்கட்டாயமாக மனிதன் சாப்பிட்டே ஆக வேண்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் 3 நேரம் என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். உலகம் முழுக்க பெரும்பகுதி வசதி உள்ளவர்கள் தகுதிக்கேற்ப 3 நேரம் சாப்பிட்றாங்க, காலை, மதியம், இரவு. இந்த சாப்பாட்டு இல்லாமல் இருக்க முடியாது. அவங்க இந்த உணவோடு பின்னி பிணைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நியமத்திலே நீந்தி கொண்டிருக்கிறோம், புரண்டு கொண்டிருக்கிறோம். இதை நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி அல்லாஹ் லேசாக தந்தான், எப்படி இதை முளைக்க செய்தான், எப்படி இப்படி அறுவடை செய்தார்கள், எப்படி நெல் அரிசியாக மாறி எப்படி நமக்கு உணவாக மாறுகிறது, எப்படி கோதுமையாக மாறுகிறது. பல வகையான உணவு என்று சொன்னால் சாதாரணமாக இல்லை. உணவு பட்டியலே பெருசாக நீண்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நிறைய ஊர்களில் கடைகள் அதிகமாக திறக்கப்பட்டது உணவுக்காக வேண்டிதான். உணவுக்காக வேண்டி மனிதன் நிறைய நேசிக்கிறான். அதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரிதான் அதை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதுபோல அருமையான பானங்கள் இப்படி நம்ம அனுபவிக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் கூட அது எப்படி வந்தது என்பதை உணவு தட்டு இருக்கும் போது நீங்க சிந்திங்க, முன்னால் இருக்கும் போது. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் பதில் சொல்றான், அண்ணா சபபுனல் மா சப்பா, கொட்டோ என்று கொட்டி மழையை பொழிய செய்தோம், நன்றாக நீரை பொழிய செய்தோம். சும்ம ஷககனல் அர்த ஷக்கா, பூமியை பிளந்து முளைக்க செய்தது நாம் தான். பூமியை பிளந்து வறண்ட பூமியா இருந்ததுதான், கரடு முரண்டான பூமியா இருந்தால்தான் அங்கே முளைக்க செய்வது யார் என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான். இன்னும் சிந்திக்கணும். விவசாயமே இல்லாத இடத்துல எல்லா உணவுகளும் எல்லா கனிகளும் கிடைக்கிறது. ஆப்பிரிக்கா போன்ற விவசாயம் உள்ள இடத்துல உணவுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு உலமாக்கள் இந்த இடத்துல நின்று பேசுவார்கள். இந்த வசனத்திலே அருமையான சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இந்த பூமியிலே நாம் தானியத்தை வளர்த்தோம், நாம் உண்டாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சூரத்து வாக்கியாவுடைய இந்த உணவை பற்றி பேசும்போது அழகாக பேசுகிறான். அஃபராய்தும் மா தஹ்ருசூன், இந்த நீங்களாக இதை நீங்கள் பயிரிட்டீர்களா, சிந்திக்க வேண்டாமா? அஃபராய்தும், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? மா தஹ்ருசூன், நீங்களாகவே முளைக்க செய்தீர்களா, நீங்களாகவே பயிரிட்டீர்களா? அன்தும் தஸ்ரவுனும் அம்னானு ஜாரியூன், நீங்க முளைக்க செய்தீர்களா, நாங்க முளைக்க செய்தோமா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்டுட்டு அதோட நிறுத்தினா பரவாயில்ல. லவ் நஷாஉ ஜஅல்னாஹு ஹுதாமா, நாம் நாடி இருந்தால் அனைத்து விவசாயங்களையும் அனைத்து நெல்கதிரிகளையும் குப்பை கூலமாக ஆக்கியிருப்போம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு சொல்றான். இன்னா லமுஹ்ரமூன், விவசாயிகள் அந்த நேரத்தில் கடனாளி ஆயிடுவீங்க, பல் நஹ்னு மஹ்ரூமூன், தடுக்கப்பட்டவர்களாக ஆய்விடுவீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பறைசாட்டினான். இன்னும் சொல்ல போனால் சென்ற வாரம் கூட கோடிட்டு காட்டினோம். உணவை சாப்பிடக்கூடிய நேரத்தில்
அல்லாஹ்வுடைய உணவு நினைக்கணுமா? யஅகுலு மின் சமரி, சூரத் யாசீன்ல அல்லாஹ் பேசுகிறான். யஅகுலு மின் சமரி, அது அல்லாஹ்வுடைய கனிகளை நீங்கள் சாப்பிடுறீர்கள். ஒமா அமீலத்துஹும் ஐதீஹும், அவருடைய கரங்கள் விவசாயம் செய்யவில்லை, அவருடைய கரங்கள் உற்பத்தியாக்கவில்லை, விவசாயியுடைய கரங்கள் உற்பத்தியாக்கவில்லை, அவர்கள் தான் உருவாக்குறேன்னு சொன்னால் எத்தனையோ பேரழிவை கொடுக்கிறோம். காற்றின் மூலமாக, மழையின் மூலமாக, இயற்கை என்று சொல்கிறார்கள், அதன் மூலமாக நாம் செய்து காட்டுகிறோம். அஃபலா யஷ்குரூன், நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணவு உண்ணக்கூடிய நேரத்தில் ரொம்பவும் கண்ணியமாக, பேணிக்கையாக, மரியாதையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பேசுவதன் காரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலமும் சாய்ந்து கொண்டு சாப்பிட்டதே இல்லை என்பதை பார்க்கிறோம். இதில் ஒன்று விதிவிலக்கு, சிலவங்களுக்கு முதுகு வலியாக இருக்கலாம், ஒரு தலைவாணி வச்சு தான் சாப்பிட முடியும், அவங்க விதிவிலக்கு இந்த சட்டத்தில். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். இமாம் புகாரி கொண்டு வருகிறார் நினைக்கிறேன். இன்னி லாக்குல் முத்தகியா, ஒரு காலம் ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொண்டு சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ மரியாதை. இது மட்டுமல்ல, மஹாபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமன் கத், ஒரு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை குறை சொல்லியதே இல்லை. இப்படி வாழ முடியுமா நம்மளால? இஷ்டாவும் அக்கலகு, ஆசையாக இருந்தால், நல்ல உணவாக இருந்தால், விருப்பமான உணவாக இருந்தால் சாப்பிடுவாங்க. ஒயின் கரியவு, உணவு பிடிக்கலன்னா குறை சொல்லாமல் தரக்க விட்டுருவாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாணி. ஆனால் உணவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையும் அந்த நியமத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நேசித்தார்கள்னு சொன்னால், ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல் என்று அரபியில் சொல்வார்கள். அது ஊறுகாய் மாதிரி இருக்கும், அது ஆணமாக பயன்படுத்தப்பட மாட்டாது. காடின்னு சொல்லுவோம்ல, சிலிர்கான்னு சொல்லுவோம்ல, அது அதையே குழம்பாக பயன்படுத்திட்டு அதுவும் நல்லதாக இருக்குது என்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எந்த கட்டத்தில் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் வீட்டுக்கு வராங்க. சால அஹ்லஹு அல் உதம், பெருமானார் கேட்குறாங்க, ஏதாவது சால்னா இருக்கா, குழம்பு இருக்கா சாப்பாட்டுக்கு, ரொட்டிக்கு. ஃபகால மா இந்தனா இல்லா ஹல், நம்ம வீட்டில் ஹல்லை தவிர வேறு எதுவும் இல்லை. ஹல்லைனா நீங்கள் இப்போ கற்பனைக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஊறுகாய் மாதிரி ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லை தவிர வேறு எதுவும் இல்லை. காடின்னு தமிழில் எழுதுவாங்க, சிலிர்காய் எழுதுவாங்க, உணவுக்கு துணையாக போடுறது, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. வதஆபிஹி, உயிரிலும் மேலான ஒப்பற்ற தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தின் அருள்கொடை என்று பேசுகிறோம், குர்ஆனும் பறைசாட்டுகிறது. சையதுல் முர்ஸலீன் என்று பேசுகிறோம், நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் உலக தலைவர் என்று பேசுகிறோம், மாமன்னராகவும் வாழ்ந்து காட்டினார்கள், ஆன்மீக தலைவராகவும் இருந்து காட்டினார்கள். கையை அசைத்தால் சொத்து சுகங்கள் கீழே வந்து விடும். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை தான் சால்னாவாக, கரியாக, ஹுபுஸுக்கு சாப்பிட்றாங்க. ஃபதாபிஹி, அதை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஜால யாக்குலு பிஹி, அதை சாப்பிட்டுட்டு இந்த உணவுக்கு கண்ணியம் செய்யும் பொருட்னால ரசூலுல்லாஹ்வுடைய நாவல் இருந்தது. கூட அவங்க சொல்கிறாங்க, நிஅமல் உதுமு அல் ஹல், ஹல்லு என்ற சால்னா கூடும் நல்லதாக இருக்கிறது, ஹல் என்ற குழம்பு கூடும் நல்லதாக இருக்கிறது என்று தங்களுடைய குடும்பத்தார்கிட்ட பறைசாட்டினார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நபி உணவுக்கு கொடுத்த மரியாதை எங்கே என்பதை பார்க்க வேண்டும். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமை வாட்டி எடுத்த நேரத்தில் கூட அந்த உணவு அல்லாஹ்வுடைய அருள் கொஞ்சமாக கிடைச்சாஞ்சதான், நிரப்பமாக கிடைச்சாஞ்சதான் அல்லாஹ்வுடைய அருள் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும், சஹாபாக்களுடைய காலம் கஷ்டமான காலம், எடை துளைகளை சாப்பிட்டு விட்ட காலம். ஹதீஸிலே வருகிறது, முஸ்லீமிலே வருகிறது, புகாரிலே வருகிறது. சாப்பிட்ட பிறகு பாத்ரூமே கிளீனாக வர முடியாது, இலகுலை சாப்பிட்டா என்ன இறுக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட காலம். ரசூலும் உணவுக்கு கஷ்டப்பட்டார்கள், ரசூலுடைய குடும்பமும் கஷ்டப்பட்டது என்பதெல்லாம் ஹதீஸில் நாம் பல்வேறு தடவை 100 தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கஷ்டப்பட்டால் வேற யாரிடத்திலேயாவது உணவு இருக்கான்னு கேட்பாங்க. யாருமே கொடுக்கவில்லைன்னு சொன்னால் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கிடுவாங்க. அதுல ஒன்றுதான் மிக்தாத் இப்னு அஸ்வத் என்ற சஹாபி. அவரோடு 3 சஹாபிகள் இருந்தார்களாம். புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய அவருடைய கண்ணீர் விடக்கூடிய சம்பவம். மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தை ஆண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்தினியாக வாழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் எதிரிகளும் கையை மடக்க முடியாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்தாத் இப்னு அஸ்வத் பார்க்குறாங்க. வறுமை, கஷ்டம், இஸ்லாத்தை ஏற்ற என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்கல. அவரோட இன்னும் 2 தோழர்,
அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடும் இல்லை, அந்த 3 பேருக்கும் வீடும் இல்லை, வாசலும் இல்லை, உணவும் இல்லை, உடையும் ஒன்றும் இல்லை. பெருமானார் அரவணைப்பில் இருக்காங்க. பெருமானார் சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேரும் மிக்தாதையும் சொல்கிறாங்க, நீங்கள் மிக்தாதும் இன்னும் 2 சஹாபியும் 2 தோழரும் என் வீட்டில் பள்ளிவாசல் தங்குங்க, வீடும் பள்ளி ஒன்று தானே, தங்குங்க. பெருமானார் சொல்கிறாங்க, இதன் சலாசத்து அனுசின், எனக்கு 3 ஆடுகள் இருக்கிறது. வெள்ளை ஆடு, பொட்டை ஆடு, பெட்டை ஆடு, 3 ஆடு இருக்கிறது. இந்த ஆட்டில் பாலை கறந்து நாம் என்ன செய்வோம், எனக்கும் அது உணவு தான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன சேர்த்து 4 பேர். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யஹ்தலிபு ஹாதல் லபன பைனனா, இந்த 3 ஆட்டில் இருந்து பாலை கறந்து எனக்கும் அதே உணவு, உங்களுக்கும் அதே உணவு, இதுதான் உணவு. ஏன்னா பால் இருக்கிற சகோதரர்களே, தாகத்துக்கு தாகமாக அமையும், உணவுக்கு உணவாக அமையும். அதனால தான் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுப்போதெல்லாம் அல்லாஹும்ம பாரிக் லனா மின்ஹு வஸித்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்வாங்களா, யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்யுதுல, இது உடலுக்கும் ஆரோக்கியம், தாகத்தையும் ஊட்டுகிறது, உடல் சத்து அமைகிறது, இன்னும் எங்களுக்கு அதிகமாக தா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சம்பவத்தை பல்வேறு ஹதீஸின் மூலமாக பார்க்க முடியுது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னா, இந்த பாலை 3 பேர் ஆடுங்க, எனக்கு இதுதான் உணவு, எனக்கு வீட்டில் விசேஷமா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இரவு நேரத்தில் தொழுவ வரக்கூடிய நேரத்தில் வந்து, இரவில் தொழுவக்கூடிய நேரத்தில் ஏதாவது சஹாபிகள் முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த 3 பேர் தான் சலான் சொல்லுவாங்க. நல்லா தூங்கி கொண்டு இருந்தால் மெதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க இருக்கவங்கள்ட்ட. ஆனால் இந்த மிக்தாது இப்னு அஸ்வத் இருக்காங்களே, இவங்க கொஞ்சம் ஒரு சிரிப்பு காட்டக்கூடிய சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நெருங்கக்கூடிய சஹாபி, கொஞ்சம் குறுமுத்தனமாக பண்ணக்கூடிய சஹாபி. என்ன அந்த ஹதீஸ் அப்படி தான் முடியும். அந்த ஹதீஸை நான் சொன்னேன்னா ஜும்மாவே 40 நிமிஷம் ஆகிடும். அது பெரிய ஹதீஸ். அதில் உள்ள துணுக்க மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஒக்கது ஷரீப் து நசீபு, அப்போ 3 சஹாபியும் குடிப்பாங்க. 3 கோவலை வச்சுருக்குன்னு வைங்களேன், 3 பேரும் குடிச்சிடுவாங்க. அல்லது ஒரு கோவலையும் வச்சுக்கங்களேன், அந்த ஹதீஸ் தெளிவாக வரல, 3 பேரும் பங்கு வச்சு ரசூலுல்லாஹ் கடைசி பங்கு வச்சுருவாங்க. ரசூலுல்லாஹ் நேரத்தோடு வர மாட்டாங்க, ரொம்ப லேட்டாகி தான் தொழு வருவாங்க, இரவில் பங்கு வச்சுருவாங்க. இந்த மிக்தாத் என்ன செய்தார், ஒக்கது ஷரீப் து நசீபி, 2 சஹாபியும் குடிச்சிட்டாங்க, எனக்கு இருக்க பங்கை நான் குடிச்சிட்டேன், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பங்கு இருக்குது. அது என்ன செஞ்சேன்னா, பாத்தைத்துவா ஷரீப்துவா, செய்தான் எவ்வளோ பசி கடுமையாக இருந்தது. 3 பங்கு முடிஞ்சு, ரசூலுல்லாஹ் பங்கு மட்டும்தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் வந்து நடுநேரத்தில் தொழுவோமோ குடிப்பாங்க. அதுக்காக வேண்டி அங்கே வச்சு கேட்கப்பட்டிருக்கு, எனக்கு பசி தாங்க முடியல, என் பங்கை குடித்த பிறகு கடுமையான பசியாக இருக்குது, செய்தான் உள்ளத்தில் போடுறான், அதை எடுத்து குடி அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து பாத்தைத்துவா ஷரீப்துவா எடுத்து ரசூலுல்லாஹ்க்கு இல்லாமல் குடிச்சிட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய பங்கு எடுத்து குடிச்சிட்டேன். என் பங்கு முடிஞ்சது, 3 பங்கு முடிஞ்சது, ரசூலுல்லாஹ்க்குள்ள பங்கு எடுத்து குடிச்சிட்டேன். உடனே ஏன் நஃப்ஸ்லேயே பேசுவேன். சிலவங்க நம்மளே பேசுவோம்ல, தன்மையில பேசுவோம், இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு பேசுவோம். ஏன் நஃப்ஸ்லே என் உள்ளத்திலே பேசுகிறேன். ஃபகால வைஹக், என் நஃப்ஸே உனக்கு நாசம் உண்டாகட்டும், மாசனத அஷரீபத ஷராப முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு எடுத்தா நஃப்ஸே குடிச்ச, அப்படி நஃப்ஸோட பேசுகிறாங்க அந்த சஹாபி மிக்தாது இப்னு அஸ்வத். இப்போ ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரத்தில் வருவாங்க, இவங்க தூங்குற மாதிரி அப்படி பாவனை பண்ணுறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஃபலம் எஜிது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாலை பார்த்தேன்னு சொன்னா அது இருக்காது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, ஃபயது அலைக்க, எனக்கு எதிராக ரசூலுல்லாஹ் சாபம் விடுவாங்க, இப்போ துகுலிக்கு நான் ஹலாக்காகி விடுவேன், ஹலாக்குன்னு சொன்னால் நாசமாகிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வந்தாங்க, பால் பாத்திரத்தை பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை, இப்போ நமக்கு எதிராக துவா செய்ய போகிறாங்க, நாசமாயிடும் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தேன். ஃபலம் எஜிது, பால் இல்லையே, ஆனால் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்களே, பாலை திறந்து பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்ச நேரத்தில் ஃபரஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஸஹு இலா ஸமா, ரசூலுல்லாஹ் இரு கரமேந்தி வானத்தை நோக்கி துவா செய்கிறாங்க. இதுதான் வானத்தை நோக்கி துவா கேட்குற சுன்னா என்பதை இந்த ஹதீஸிலிருந்து உலமாக்கள் ஆய்வு செய்கிறாங்க. ஃபரஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இரு கரத்தை உயர்த்துகிறார்கள், இல ஸமாயி, வானத்தின் பக்கம் உயர்த்துகிறார்கள். சும்ம, பின்பு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹும்ம, என்னுடைய இறைவா, அத்இம், நீ உணவளிப்பாயாக, மன் அத்அமனி, எனக்கு யார் உணவளித்தாயோ அவருக்கு உணவளிப்பாயாக, வஸ்தி, நீ நீர் போட்டுவாயாக, மன் சகானி, எனக்கு யார் நீர் போட்டுனா அவருக்கு நீர் போட்டுவாய். இங்கே அரகுற விமான தூக்கத்தில் இருந்தால் விளங்காது. உணவே இல்லை, வெறும் பாத்திரமா இருக்குது, உணவு உண்ட மாதிரியும்
பாலை குடித்த மாதிரியும் பாவனை செய்து அல்லாஹ்விடத்துல முறையிடுகிறார்கள். உடனே மிக்தாதுக்கு பெரிய இதாகிடுச்சு. அல்லாஹ்வுடைய துவா, ரசூலுல்லாஹ் இப்படி துவா செஞ்சுட்டாங்களே, அந்த துவாவுக்கு நம்ம ஆளாகணுமே, பத்துவாவுக்கு ஆளாகாம இந்த துவாவுக்கு ஆளாகணுமே சொல்லி தூக்கத்தை விட்டு அப்படியே ஓடுறாங்க. ஓடி போய் அந்த 3 ஆட்டையும் பார்க்குறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை உள்ளவன் அல்லவா, அந்த 3 ஆட்லையும் பால் சுரந்து நிரம்ப இருக்கிறது. அந்த மடியில அப்படி நிறைய இருக்கிறது அந்த மடுவில். ஆனால் கறக்குறாங்க, 3 ஆட்டில் உள்ளதையும் கறக்குறாங்க. கறந்து கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வர்றாங்க. அப்பொழுதும் கண்மணி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, வகால் அஷரிப்தும் ஷராபக்கும் அல்லைலா, இன்றைய இரவு உங்க பங்கை நீங்கள் அந்த சாப்பிட்டீர்களா, அந்த பால் உங்க பங்கை சாப்பிட்டீர்களா கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மிக்தாதுல கேட்குறாங்க. இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மறைவான ஞானம் இருந்தால் இங்க நடந்திருக்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தாதான் தெரியும், என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆனால் 3 ஆட்லையும் கலந்து நிரப்பமா கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்குறாங்க, நீங்க இந்த இரவுல நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்பொழுது யார் ரசூலல்லாஹ், மிக்தாத் சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்துவர்களே, இஷ்ரிப் நீங்க குடிங்க என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் குடிக்கிறாங்க. மீண்டும் குடிங்கன்னு சொல்றாங்க, குடிக்கிறாங்க. இப்போ சொல்றாங்க அந்த மிக்தாத், வஅஸப்து தஅவதஹு, ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுக்கு ஆளாயிட்டேன். என்ன கேட்டாங்க ரசூலுல்லாஹ், யார் எனக்கு உணவளித்தாரோ அவருக்கு அல்லாஹ்வே உணவளிப்பாயாக, யார் நீர் போட்டினாரோ அல்லாஹ்வே அவருக்கு நீர் போட்டுவாயாக. இந்த துஆவுக்கு நாளாயிட்டேன். சகோதரர்களே, ஈமான் யகீன் அல்லாஹ் இருந்தால் அல்லாஹ் நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படியே அல்லாஹ் ஆயிடுவான். பேசுங்கரமாக, நினைக்குங்கரமாக, பார்க்குங்கரமாக, நடக்குங்கரமாக ரப்பு ஆயிடுவான் என்பதை இந்த இடத்துல இமாம் நபி பேசி காட்டுகிறார். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த காட்சியை நின்று பார்த்த மிக்தாத் லஹிக்து இலல் அர்தி, விழுந்து விழுந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. பூமியில கீழே விழுந்துருவாங்க. இப்படி சிரிச்சு இப்படி ஆடுவோம் இல்லையா, அப்படி கீழே விழுற மாதிரி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹதா சவாதிக, மிக்தாதே ஏதாவது குரும பண்ணீங்களா, இந்த அளவுக்கு சிரிக்கிறீங்களா யா மிக்தாத் என்று கேட்டாங்க. உடனே நடந்த சம்பவத்தை சொன்னாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. ஆல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், ஆதி ரஹமத்து மின் அல்லாஹ், இது அல்லாஹ் தரக்கூடிய பெரு அருள்கொடை உணவிலே என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல நிறைய நம்ம சிந்திக்கலாம். இமாம்கள் சொல்லித்தர வைத்தாலும் கூட பெருமானாரும் எந்த அளவுக்கு நெருக்கத்தை பெற்றார்கள், பெருமானாரும் எந்த அளவுக்கு பாசத்தை பெற்றார்கள், பெருமானாரும் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை பெற்றார்கள், பெருமானாரும் எந்த அளவுக்கு தமாஷிலை கலந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சாதாரண உலமா எடுத்துக்கொண்டாலே நெருங்க முடியல, கணக்காலே அந்த மாமுங்கள் ஓடுறாங்க. ஒரு ஷேகுமார்கள் எடுத்துக்கொண்டால், குத்துபு என்று சொல்லக்கூடிய எடுத்துக்கொண்டால், தங்கல்மார்களை எடுத்துக்கொண்டால் நெருங்க முடியல. அல்லாஹ்வுடைய திருத்துவர் இடத்துல எந்த அளவுக்கு ரொம்பவும் நேசத்தையும் பாசத்தையும் அன்பையும் காட்டி இருக்கிறார் என்பது கூட மறுபக்கம் பார்க்கலாம். அந்த ஹதீஸ்ல பல்வேறு கருத்துக்களை பார்க்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவே இல்லாத நேரத்திலே கூட இந்த துஆவை ஓதிருக்காங்க. நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நற்பமா ஏப்பம் விட்டுட்டு ரப்புக்கு செய்யக்கூடிய ஓரளவுக்கு பெரிய துஆ உங்களுக்கு தெரியாட்டாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலே போதும். சாப்பிட்ட பின்னாலே முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது, இமாம் முஸ்லிம் அவர்களுக்கு அதாவது கிதாபு ஷராப் குடிபானங்கள் என்ற பாடத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வருவார். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யரல்லாஹ் அனில் அப்தி, அல்லாஹ் எந்த அடியான திருப்தி கொள்றான் தெரியுமா, எல்லாரும் உணவு சாப்பிட்றோம், ஆடு மாடு ஒட்டங்கமா ஆயிடும், அஞ்சாக்குரல் அக்கலத்தை உணவை சாப்பிட்றாரு, பையமது குறைஞ்சபட்சம் உணவு சாப்பிட்றான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலே போதும். அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிருவான் நம்மளை பற்றி, அல்லாஹ் அடியான திருப்தி அடைகிறான். அவ் யஷ்ரபு ஷர்பத்தன், எத்தனையோ பானங்களை குடிக்கிறோம், பையமது அல்ஹம்துலில்லாஹ் கிளாஸை வைக்கும் போது சொன்னோன்னா அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துக்கு ஷுக்ரா என்று சொன்னால், நன்றி என்று சொன்னால் துஆக்கள் மூலமாகத்தான் முடியும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நியமத்தை இன்னும் அதிகமாக்குவேன் என்று குர்ஆன்ல சொல்லி காட்டினான். பெருமானார் எத்தனையோ துஆக்கள் ஓதுனாங்க, உணவே கிடைக்கல, கஷ்டமான சூழ்நிலை, 3 நேரம் உணவு கிடைக்கல, ஒரு சில நாட்கள் உணவு கிடைக்கல, 2 மாதங்கள் வீடு அடுப்பு எரியலை என்றெல்லாம் கேள்விப்பட்டாலும் கூட கிடைச்ச உணவுக்கு சும்மலக்கும் சாலன்ன யௌமைது நனிநாமி, இந்த நியமத்தை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற அடிப்படையில் உணவு எல்லாம் எப்ப சாப்பிட்டார்களோ அப்பெல்லாம் பல்வேறு துஆக்களை ஓதுனாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, இது அக்கலா ஷரீஃப, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டால் குடித்தால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லதி அத்தாம அவன் உணவளித்தான், ஒசகா நீர் போட்டினான்,
ஹதீஸை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹல துஹூலஹு, சாப்பிட்றது இலகுவா போச்சு. விக்கிட்டா என்ன ஆகும்? இலகுவா கொண்டு போனான். இலல் ஜிஸ்மி, உடம்புக்கும் தொண்டை குடிக்கும், ஒஜலகும் மதாக்கன், அதை எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்லி அந்த நாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாக்கு காட்டுறான். ஃபில் பமி, வாயில. ஒனஃபான் ஜிஸ்மி, அதே சமயத்தில் இந்த ஹதீஸ்க்கு வழக்கமா ஒனஃபான் ஜிஸ்மி, உடலுக்கு உணவு ஆரோக்கியமா இருக்கிறது. அடுத்த துவால என்ன வருது? ஒஜலஹு மஹ்ரஜன் லஹு சபீலை, 2 பாதையை உண்டாக்கி இருக்கிறான். அந்த 2 பாதையில் என்றால் எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும், எந்த அளவுக்கு துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். முன்பின் துவாரத்தை வைத்தானே ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுக்கு பின்னால் ஓதினார்கள் என்ற ஹதீஸை சஹீஹான ரிவாயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அருமைக்குரிய சகோதரர்களை, சாப்பிட்டா அப்படி இருக்காதீங்க. ஒரு மூமின் அல்லாஹ் தந்த நியாமத்தை உற்று நோக்கு பாரு என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சவங்க தெரியுமா? புகாரில வருகிறது, கிதாபுல் அதீமா உணவுடைய பாடத்தில் வருகிறது. இதா ரஃபா மாயத்துஹு, சாப்பிட்டுட்டு தட்டை தூக்கிட்டா கால சொல்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், கஸீரன் தய்யிபன், அதிகமான மனமான புகழும் அல்லாஹ்வுக்கே, முபாரக்கன் ஃபீ, பரக்கத்து பெற்ற அபிவிருத்தி பெற்ற அந்த உணவு, அந்த அல்லாஹ் உணவை தந்தானே அவனுக்கே எல்லா புகழும், கைர மக்ஃபீயின், அதாவது இப்போ புகழ்ந்தமே இது போதும் இல்லை, இன்னும் எவ்வளோ அவ்வளோ புகழ வேண்டும். ஒலா முவத்தஇன், அந்த புகழை ஒரு காலம் விட முடியாது. ஒலா முஸ்ஸகன் அன்ஹு ரப்பனா, இறைவா அந்த புகழை விட்டு நாங்கள் தேவையற்றவர்களாக இருக்க முடியாது. என்றா ஒரு நாள் ஒரு வக்தில் இந்த மாதிரி துவாவை நாம் ஓதினோம் என்று உங்க நெஞ்சை தொட்டு நீங்களே கேளுங்க. அப்படின்னா சுக்ரான் நிஅமத், அல்லாஹ் தந்த அந்த தாமுக்கு, நம்ம அந்த உணவுக்கு நம்ம நன்றி செலுத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அருள்கொடையாக பார்த்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா உணவு தந்ததுக்கு கடைசியில் படுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து வாஹியா அப்படி சொல்லி தானே படுப்போம் குறைஞ்சபட்சம். ஆனால் ரசூலுல்லாஹ் படுக்கும்போது என்ன துவா ஓதுவாங்க தெரியுமா? அந்த அவங்க சாப்பிட்டாங்கல்ல அந்த உணவை நினைச்சு ஓதுவாங்க தூங்கும்போது. ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிராஷி, படுக்கைக்கு நைட்டுக்கு போனா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லதி அதாமனா, உணவளித்தான் இன்றைய நாள், ஒசகானா, நீர் கூட்டினான், ஒக்கஃபானா, போதுமான அளவுக்கு தந்தான், வாவானா, ஒதுங்குமிடமும் தந்தான். எத்தனையோ மனிதர்கள் உணவில்லாமல் தட்டி தடுமாறுகிறார்கள், பசியினால் வாடுகிறார்கள், உறங்க இடமில்லாமல், வீடு இல்லாமல் எத்தனையோ பேர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். ஓதிருக்கிறோமா? நமக்கு இந்த துவா தெரியாது, எல்லாமே புகார் தமிழ்ல தான் இருக்கு. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு உணவுடைய நியமத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி எடுத்து காட்டினாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க பெரும் அறிஞர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலீல் என்று பாராட்டினான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்யும் பொழுது, தாவா என்று சொன்னால் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் பொழுது, நான் முஸ்லிம்கள் இடத்துல போய் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லி காட்டுவாங்க தெரியுமா? நிறைய அடுக்கிறான் அல்லாஹ். அதுல ஒன்று எப்படி சொன்னா தெரியுமா? ஒல்லதி, அவன் யார் என்று தெரியுமா? அந்த அல்லாஹ் யார் என்று தெரியுமா? ரப்பு யார் என்று தெரியுமா? அவன் தான் எங்களுக்கு உணவளிப்பான், அவன் தான் நீர் போட்டுவான். ஒவ்வொரு இத்தையும் உலாயத்தான், அவனுக்கு உணவு தேவையில்லை. குர்ஆன் ஆயத்து, அவன் நமக்கு உணவு தரான், அவன் ராசிக் என்ற அடிப்படையில் இப்படி உணவுடைய நியமத்தை பற்றி பேசுகிறேன். நிறைய ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, உணவுல உடைய பரக்கத்தை பற்றி பேசும்போது கையை சூப்புவது சுன்னா, தட்டை அப்படி வலித்து சாப்பிடுவது சுன்னா. ஆனா ஏன் சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது, ஃபி ஐய தாமி தக்கூனுல் பரக்கா, எந்த உணவுல பரக்கத்து இருக்குன்னு தெரியாது, கடைசியாக அந்த தட்டில லேசாக ஒட்டி இருக்கிறதா, விரல்ல ஒட்டி இருக்கிறதா என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். எனவே அனைத்து நீங்கள் சாப்பிட வேண்டும் என்ற செய்தியை கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார் என்பதை பல்வேறு ஹதீஸ் மூலமாக பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, நாம உணவின்றி நம்ம ஆள முடியாது. உணவு அத்தியாவசியமானது. 3 நேரம் கண்ணால் பார்க்கக்கூடியது, 3 நேரம் வாயால் சாப்பிடுகிறோம், ருசித்து ரசித்து சாப்பிடுகிறோம், பல வகையான உணவை சாப்பிடுகிறோம், பல வகையான கனிகளை சாப்பிடுகிறோம். அல்லாஹ்வுடைய நியமத்தாக நினைத்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த சுக்ரை செய்து ரப்புல் ஆலமீனுடைய ரிலாவை பெறுவோமாக. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தருவானா என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், ஃபல்யன்ظுரில் இன்சானு இலா தஆமி. அருமைக்குரிய சகோதரர்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை பற்றி பல்வேறு செய்திகளை சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசியிருக்கிறார்கள். அது நம்ம பல்வேறு ஹதீஸிலே பார்க்கிறோம். உணவின்றி எவ்வளோ பேர் சிரமப்படுறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு உணவு தந்துட்டாலும் நமக்கு போதுமானது. ஆனால் நம்ம ஹயாத்து முடியந்தனைக்கும் வாழ்கிற அளவுக்கு நமக்கு உணவு இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட பொருளாதாரம் குட்டி கிடக்கிறது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சொல்கிறாங்க, மாசாபன் நாசு, இதை பார்க்கிறேன் ஜனங்கள்லாம் உணவு வகையான தட்டுகள் கொட்டி கொண்டிருக்கிறது. பல்வேறு உணவுகளை சாப்பிட்றாங்க. பின துனியா, அந்த உலகத்தில் நிறைய உணவை சாப்பிட்றாங்க. ஆனால் ரசூலை நான் பார்த்துருக்கிறேன். ஃபகால ராய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன். யௌம எல்தவி, ஒரு நாள் சாப்பாடு கிடைக்க அவருக்கு கஷ்டமாக இருக்கும். சாப்பாட்டு பசியினால சுருண்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வாட்டி எடுத்தது. மா எஜிது தகலன் எம்லஹு பி பத்னஹு தம்ரா தம்ருன், அதாவது பேர்ச்சம்பளம் இருக்குது, மட்ட ரகமான பேர்ச்சம்பளம், அது கூட வயிறாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதில்லை. அந்த அளவுக்கு வறுமையா இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நியமத்தை மறக்காமல் வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, இன்னொரு பக்கம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். என்னோடு வாழ்ந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை வயிறு நிரம்ப சாப்பிட்டதே இல்லை. ஹுபுஸை வயிறு நிரம்ப சாப்பிட்டதே இல்லை. அதை வைத்து செய்தூனை வயிறு நிரம்ப சாப்பிட்டதே இல்லை. யோமின் வாஹிதி மர்ரத்தை, ஒரு நாளைக்கு 2 தடவை உணவு கிடைக்காது, ஒரு நேரம் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் படம் பிடித்து காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமத்தை சொல்லி சொல்லி காட்டும் பொழுது இப்படியும் சொல்லி காட்டுவான். ஒயின்னலக்கும் ஃபில் அன்னாமி லஇப்ரா, ஆடு மாடு ஒட்டங்களை உங்களுக்காக வேண்டியே படைத்திருக்கிறேன், அது உணவாக படைத்திருக்கிறேன். லஇப்ரா, அதில் பாடமும் படிப்பினை இருக்கிறது, சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, நுஸ்கீக்கும் இம்மா ஃபி புதூனி மின் பைனி ஃபர்ஸின் வதமின், சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் மத்தியிலே பாலாக அருந்தினீர்கள். சாயிகல் ஷாரிபின், குடிக்கக்கூடியவர்களுக்கு அது இன்பமாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. என்னுடைய ரஹமத்துக்கு நீ நினைத்து பார்த்து என்ன நன்றி செலுத்தினீர்கள் என்று கேட்கிறான். சென்ற வாரம் நான் ஜும்மால சொன்ன மாதிரி தோட்டங்கள் இருக்கிறது, அருகருகே மரங்கள் இருக்கிறது, சுத்தி சுத்தி இருக்கிறது. ஒரு மரங்கள்ல கசப்பு இருக்கிறது, ஒரு மரங்கள்ல இனிப்பு இருக்கிறது, ஒரு மரங்கள்ல ரொம்ப டேஸ்டா இருக்கிறது, பல வகையான வர்ணங்கள் பூசப்பட்டது. ஆனால் அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனிலே, உன் ஃபضிலு பாதா அலா பாதின் ஃபில் உக்குல், டேஸ்ட் ஒன்றோடு ஒன்று இனிமையா இருக்கிறது. ஆனால் தண்ணீர் ஒரே தண்ணீர் தானே ஊற்றினீர்கள். எப்படி நீங்கள் இனிப்பை கொட்டினீர்களா, கசப்பை கொட்டினீர்களா, புளிப்பை கொட்டினீர்களா? ஆனால் இதை செய்தது யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று ரப்பு கேட்கிறான். எனவே அல்லாஹ் தந்த நியமத்தை நினைத்து பார்த்து கண்ணீர் விட்டு உணவுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் யாவரையும் ஆக்கியருள்வானாக என கூறி என்னுடைய ஃபத்வாவை நிறைவு செய்கிறேன்.